எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. இந்த காணொளி மிக முக்கியமாக யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறீங்களோ அத்துணை தேர்வர்களுக்கும் மிக முக்கியமான காணொளி. முதல் கேள்வி, ரீசஸ் குரங்கிலிருந்து ஆன்டிஜன் கண்டுபிடித்தது யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, லான்ஸ்டீனர் மற்றும் வெய்னர். லான்ஸ்டீனர் மற்றும் வெய்னர். இரண்டாவது கேள்வி, த்ரோம்போபிளாஸ்டின் எதனோடு தொடர்புடையது? த்ரோம்போபிளாஸ்டின் எதனோடு தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை இரத்த தட்டுக்கள். இரத்த தட்டுக்கள். அடுத்து மூன்றாவது கேள்வி, வரிசை ஒன்றை வரிசை இரண்டுடன் பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க. அதாவது அரசுகள் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. முதலாம் தேவராயர், சங்கம வம்சம். நரசிம்மர், சாளுவ வம்சம். அச்சுதராயர், துளுவ வம்சம். திருமலை, ஆரவீடு வம்சம். அரவீடு வம்சம். அடுத்த நான்காவது கேள்வி, குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் யார்? குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் கபிலர். ஐந்தாவது கேள்வி, எந்த தொழிற்கொள்கையின் கீழ் இந்திய தொழிற்சாலைகள் 3 அட்டவணைகளின் கீழ் பிரிக்கப்பட்டன? எந்த தொழிற்கொள்கையின் கீழ் இந்திய தொழிற்சாலைகள் 3 அட்டவணைகளின் கீழ் பிரிக்கப்பட்டன? இதுக்கு சரியான விடை தொழிற்கொள்கை தீர்மானம் 1956. அடுத்து ஆறாவது கேள்வி, வேளாண் துறையில் முதலீட்டை அதிகரிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா எந்த 5 ஆண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை 11வது 5 ஆண்டு திட்டம். வேளாண் துறையில் முதலீட்டை அதிகரிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா 11ஆம் 5 ஆண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து ஏழாவது கேள்வி, இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை தொடங்கப்பட்ட ஆண்டு 1991. அடுத்து எட்டாவது கேள்வி, 50,000க்கும் கீழ் மக்கள் தொகை கொண்ட பட்டணம் எதை சார்ந்தது? தேசிய நாட்டுப்புற சுகாதார சேவை NRHM. ஒன்பதாவது கேள்வி, ஆலோசனை சபை நுழைவு என்ற திட்டத்தை இந்திய தேசிய இயக்கத்தின் போது அறிவித்த கட்சி. ஆலோசனை சபை நுழைவு என்ற திட்டத்தை இந்திய தேசிய இயக்கத்தின் போது அறிவித்த கட்சி சுயராஜ்ய கட்சி. 10வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள வரிசை ஒன்றை வரிசை 2உடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டிலிருந்து சரியாக தேர்ந்தெடுத்து பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கேபினட் தூதுக்குழு 1946, வேவல் திட்டம் 1945, கிரிப்ஸ் திட்டம் 1942, ஆகஸ்ட் அறிக்கை 1940. அடுத்து 11வது கேள்வி, இடஒதுக்கீட்டுடன் தொடர்புடைய பிறப்பிடம் என்ற சொல் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியில் காணப்படுகிறது? இடஒதுக்கீட்டுடன் தொடர்புடைய பிறப்பிடம் என்ற சொல் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியில் காணப்படுகிறது? இதுக்கு சரியான விடை அரசியலமைப்பு விதி 15. அடுத்து 12வது கேள்வி, டெல்லி என்ற யூனியன் பிரதேசத்தை இந்தியாவின் தேசிய தலைநகரம் என்று அங்கீகரித்த அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் யாது? இதுக்கு சரியான விடை 69வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். அடுத்து 13வது கேள்வி, தமிழக அரசு ராஜமன்னார் குழுவை அமைத்ததன் காரணம் யாது? தமிழக அரசு ராஜமன்னார் குழுவை அமைத்ததன் காரணம் மத்திய மாநில உறவுகள். அடுத்து 14வது கேள்வி,
ஹேபியஸ் கோர்பஸ் என்றால் ஆட்கொணர்க, அதேபோல் மேண்டமஸ் என்றால் கட்டளையிடுதல், அதாவது உருத்தானை. அடுத்து 15வது கேள்வி, அகில இந்திய சேவையை அமைக்கும் இந்திய அரசியலமைப்பு விதி யாது? அகில இந்திய சேவையை அமைக்கும் இந்திய அரசியலமைப்பு விதி யாது? 312வது விதி. அடுத்து 16வது கேள்வி, அரசியலமைப்பு திருத்தல் முறையை இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த விதி வழங்குகிறது? இதுக்கு சரியான விடை 368வது விதி. அடுத்து 17வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் 360வது விதியுடன் தொடர்புடையது. இதுக்கு சரியான விடை நிதி சார்ந்த அவசர நிலை. 18வது கேள்வி, மக்கள் தொகையின் அடிப்படையில் நகரங்களை வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை, பெங்களூரு. 19வது கேள்வி, இவற்றுள் கொன்கன் ரயில் பாதை மூலம் அதிக பயன்பாடு பெறும் மாநிலங்கள் எவை? கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் கேரளா. அடுத்து, கீழ்வரும் ஜோடிகளில் எவை பொருத்தமானவை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2, 3, 4. சபரிகிரி நீர்மின் திட்டம், கட்பிரபா நீர்ப்பாசன திட்டம், ராமகங்கா பல் பயன்பாடு. அடுத்து 21வது கேள்வி, பொருத்துக, பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. வெப்பநிலையின் அலகு கெல்வின், ஒளிச்செறிவு கேண்டிலா, மின்னோட்டம் ஆம்பியர், நிறை கிலோகிராம். மறுபடி படிக்கிறங்க எடுங்க. வெப்பநிலை கெல்வின், ஒளிச்செறிவு கேண்டிலா, மின்னோட்டம் ஆம்பியர், நிறை கிலோகிராம். அடுத்து 22வது கேள்வி, ஃபாரடே மின்னாட்பகுப்பு விதிகளுடன் தொடர்புடையது. ஃபாரடே மின்னாட்பகுப்பு விதிகளுடன் தொடர்புடையது. இதுக்கு சரியான விடை மின்பகுளியின் சமான எடை, மின்பகுளியின் சமான எடை. அடுத்து 23வது கேள்வி, ஒட்டுண்ணி தாவரங்கள் தமக்கு தேவையான உணவுப் பொருட்களை உறிஞ்சிக்கொள்ள பெற்றுள்ள சிறப்பான வேர்களின் பெயர் என்ன? ஒட்டுண்ணி தாவரங்கள் தமக்கு தேவையான உணவுப் பொருட்களை உறிஞ்சிக்கொள்ள பெற்றுள்ள சிறப்பான வேர்களின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை ஹாஸ்டோரியா. அடுத்து 24வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது ஏ சரி. பெராக்சிசோம் மற்றும் கிளையாக்சிசோம் மைக்ரோ பேடிஸ் எனப்படும். ஆனால் பெராக்சிசோம் ஆமணக்கு வித்தில் உள்ளது என்பது தவறு. அடுத்து 25வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. நொதித்தலின் போது ஆல்கஹால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படும். காரணம், நொதித்தல் ஒரு காற்றிலா சுவாசம். இது ஈஸ்ட் செல்களில் நடைபெறுகிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து 26வது கேள்வி, டோபமைன் என்பது ஒரு போதைப் பொருள். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய தலைமையகத்தை நிறுவிய இடம். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய தலைமையகத்தை நிறுவிய இடம். இதுக்கு சரியான விடை நாகப்பட்டினம். அடுத்து 28வது கேள்வி, பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டோடு பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. முதல் கர்நாடக போர் 1746 48 வரை. மூன்றாம் கர்நாடக போர் 1758 1763 வரை. பிளாசி போர் 1757. பக்சார் போர் 1764. பிளாசி போர் 1757, பக்சார் போர் 1764. அடுத்து 29வது கேள்வி, எந்த திட்டம் நிலையான கட்டுமான பணிகளை உருவாக்குவதன் மூலம்
கிராமப்புறங்களில் பற்றாக்குறையை குறைக்கும் நோக்கில் துவங்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை கிராமப்புற பணி திட்டம். அடுத்து 30வது கேள்வி, செலவு வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? செலவு வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? என் ஹால்டர். அடுத்து 31வது கேள்வி, உற்பத்தி நடவடிக்கைகளில் அரசு பங்கு கொள்ளாமல் இருக்கும் கொள்கை. உற்பத்தி நடவடிக்கைகளில் அரசு பங்கு கொள்ளாமல் இருக்கும் கொள்கை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, தலையிடா கொள்கை. தலையிடா கொள்கை. அடுத்து 32வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டவர்களில் இந்திய தேசியத்தின் பழம்பெரும் பெண்மணி என்றழைக்கப்பட்டவர் யார்? கீழே கொடுக்கப்பட்டவர்களில் இந்திய தேசியத்தின் பழம்பெரும் பெண்மணி என்றழைக்கப்பட்டவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்து 33வது கேள்வி, கீழ்காண்பவர்களுள் இந்திய தேசிய இராணுவம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தவர். கீழ்காண்பவர்களுள் இந்திய தேசிய இராணுவம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தவர் யார்? மோகன் சிங். மோகன் சிங். அடுத்து 34வது கேள்வி, கீழ்காண்பவர்களுள் இந்தியா விடுதலையை வெல்கிறது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? கீழ்காண்பவர்களுள் இந்தியா விடுதலையை வெல்கிறது என்ற புத்தகத்தை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அடுத்து 35வது கேள்வி, 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த துறைக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டது? 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த துறைக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டது? சமூகத்துறை. அடுத்து 36, இந்தியாவில் 5000 கிலோமீட்டர் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை. ஆப்ஷன் சி, ICBM அக்னி 5. 18வது சார்க் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம். 18வது சார்க் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் நேபாளம். அடுத்து 38வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இரண்டுமே சரி. சர்தார் சரோவர் நர்மதா நிகாம் திட்டம் நர்மதா ஆற்றின் கால்வாயின் மேற்பரப்பில் சூரிய பலகைகளை அமைத்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டமாகும். தீனதயாள் உபாத்யாயா கிராம ஜோதி யோஜனா நாட்டிலுள்ள எல்லா ஊரக வீடுகளிலும் மின்சாரம் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டதாகும். அடுத்தது 39வது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஜிவி மாவலங்கர் இந்தியாவின் முதல் சபாநாயகர். சுகுமார் சென் இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர். வி நரஹரி ராவ் இந்தியாவின் முதல் தலைமை தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டாளர். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் முதல் துணை பிரதமர். 40வது கேள்வி, 1985 இயற்றப்பட்ட கட்சித்தாவல் தடை சட்டம் இந்திய அரசியலமைப்பின் அட்டவணை 10 சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து, எந்த 2 குழுக்கள் பாராளுமன்றத்தின் நிதி சார்ந்த விஷயங்களுக்காக அமைக்கப்படுகின்றன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது மதிப்பீடுகள் குழு, பொது கணக்கு குழு. அடுத்து 42வது கேள்வி, எந்த வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம் முகவுரை என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதி தான் என்று தீர்ப்பு வழங்கியது? இதுக்கு சரியான விடை கேசவனந்தா பாரதி வழக்கு. அடுத்து 43, கீழ்கண்டவற்றுள் ஆசியாவின் வளம் பொருந்திய கடல் தேசம்? மன்னார் வளைகுடா. 44, பதம் வைல்ட் லைஃப் என்பதை யார் முதலில் முன்மொழிந்தார்? இதுக்கு சரியான விடை வில்லியம் ஹார்னாடே. அடுத்து, இந்தியாவில் புலிகள் காப்பகம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆப்ஷன் சி, பத்ரா கர்நாடகா, கிர் குஜராத், கங்கா மத்திய பிரதேசம், டாம்பா மிசோரம். அடுத்து 46, பின்வருவனற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கோரண்டம். பாதரச சல்பேட் என்பது தவறு. இதுக்கு சரியான விடை கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு. அடுத்து 47,
புவி சுழல்வது நின்றுவிட்டால் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஜியின் மதிப்பு அதிகமாகும். புவி சுழல்வது நின்றுவிட்டால் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஜியின் மதிப்பு அதிகமாகும். 48 ஈர்ப்பு வில்லைகளின் தத்துவம். நிறைகளை சுற்றி ஒளி வளைதல். அடுத்து 49 ஹேலஜனிடை அமிலங்களின் அமிலத்தன்மையை கீழ்கண்டவாறு வரிசைப்படுத்தலாம். ஹைட்ரஜன் அயோடைடு கிரேட்டர் தன் ஹைட்ரஜன் புரோமைடு கிரேட்டர் தன் ஹைட்ரஜன் குளோரைடு கிரேட்டர் தன் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி, ஒருவருடைய உடல் சுகாதாரம் பாதிப்படைய காரணம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, மரபியல் கோளாறுகள், விட்டமின் மற்றும் மினரல்கள் குறைபாடு, தொற்றுகள் மற்றும் ஒருவருடைய வாழ்க்கை முறைகள், இவை அனைத்தும். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.